எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் உடைய ரியல் எல் கிளாசிக்கோ அப்படின்னா அது இன்னைக்கு நடக்க போகுது. பிரைம் டைம்ல சண்டே அன்னைக்குமா இன்னைக்கு நடக்க போகுது. சிஎஸ்கே vs எம்ஐ. அதை பத்தி சொல்லுங்க அருண். இப்பதான் ரியல் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆமாம், சிஎஸ்கே எம்ஐ. இந்தியாவில் சம்மர் வேற, இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வேற. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எஸ். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து சிஎஸ்கே ஒரு எம்ஐ காண்ட் வெயிட் ஃபார் த மேட்சுங்க. ரெண்டு பேருமே ரெண்டு சைட்ஸுமே வந்து நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அதுவும் எம்ஐ ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தோத்ததுக்கப்புறம் எப்படி ஆடுவாங்கன்னு தெரியாத நிலமையில லாஸ்ட் 2 மேட்ச் வந்து இப்படி தான் ஆட போகிறோம், எங்களோட டீம் இப்படி தான் இருக்க போகுது, நாங்கள் வந்து புஷ் ஓவர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெடிகிரி என்னங்கிறது காமிச்சிட்டாங்க. இன்னைக்கு மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. சிஎஸ்கே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஆடணும் மும்பை கிட்ட ஜெயிக்கிறதுனா. ஏன்னா நம்பர் 1 டு நம்பர் 1 எல்லாருமே வந்து நல்ல பிளேயர்ஸு, சூப்பர் ஃபார்ம்ல வேற இருக்காங்க. ஆமா. அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு சொல்லிட்டு போன மேட்ச்லேயே காமிச்சிட்டாங்க. 200 ரன் 15 ஓவரில் சேஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டங்க. ஆல்தோ வீக் பவுலிங்ல இப்போ இருந்தாலும் ஆஹ், அந்த மாதிரி சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சேஸ் பண்ணி அவங்களோட இன்டென்ட்டை காமிச்சிருக்காங்க மும்பை. அன்பீட்டபிள் ஃபோர்ஸாக தெரியறாங்க இந்த மாதிரி ஃபார்மில். நம்ம பழைய சீசன்ஸில் பார்த்துருக்கோம், மும்பை வந்து ஃபார்மில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் வந்து இந்த மாதிரி ஆடும்போது. ஸோ சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்க போகுது. எஸ்பெஷலி 5 மேட்ச்சில் 3 மேட்ச் ஹோம் விளாடி 3மே ஜெயிச்சிட்டாங்க. 2 மேட்ச் அவேல, அந்த 2 மேட்சுமே தோத்துட்டாங்க. அதனால அந்த விதத்தில் பார்க்கும்போது வந்து இன்னைக்கு சிஎஸ்கேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இதுல வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபீலிங் வருதுல்ல. ஏன்னா தடவையா ரோஹித் சர்மாவும் கேப்டனா இல்ல, இந்த பக்கம் தோனியும் இல்ல. எப்படி இருக்க போகுது? ஆமாம், கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்குது. நீங்கள் 2013 ஸ்டார்ட் பண்ணி மும்பை இந்தியன்ஸ்க்கு ரோஹித் சர்மா தான் கேப்டன் பண்ணியிருக்காரு. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் சிஎஸ்கே எம்ஐ எல் கிளாசிக்கோனாலே டாஸ்க்கு வந்து ரோஹித் தோனி தான் வருவாங்க. இந்த தடவை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்குது. ஆனால் ரெண்டு கேப்டன்ஸுமே வந்து ருத்துராஜ் கெய்க்வாடும் சரி, ஹார்திக் பாண்டியாவும் சரி. ஹார்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு கொஞ்சம் சப்போர்ட் இல்லைனாலும் லாஸ்ட்டு 2 மேட்சாக நல்லா பண்ண மாதிரி தான் தெரியுது. அஹ், ருத்துராஜ் கெய்க்வாடும் அதே மாதிரி 5 மேட்ச்சில் அவரோட கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இருக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி கூலாக நல்லா தான் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். இப்போ இப்ப ரெண்டு டீமுக்கே சில இடத்துல கொஞ்சம் கான்ட்ராஸ்டான விஷயம் இருக்குல்ல. சிஎஸ்கேவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பின் போலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. எம்ஐக்கு அந்த அளவுக்கு கம்பேரிட்டிவ்லி இல்ல. ஆனா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம போன மேட்ச்ல கூட பேசணும். ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, ஹையாவே இருந்திருக்கு. ஆனா இந்த பக்கம் சிஎஸ்கேவுக்கு இது வரைக்கும் நடந்த மேட்சஸ்ல எல்லாமே சிவம் துபைவை தவிர டாப் ஆர்டர்ல ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அது கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளாச்சு. நீங்க கூட சொன்னீங்க டேரல் மிச்சல், ரஹானே எல்லாம் கொஞ்சம் ட்ரை கூட பண்ணாம அடிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இது எப்படி கான்ட்ராஸ்டா எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது சிஎஸ்கேவுக்கு இந்த ஸ்ட்ரைக் ரேட் விஷயத்துல, அப்புறமா எம்ஐக்கு ஸ்பின் விஷயத்துல? ஆமாம், ஸோ சிஎஸ்கேக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் என்னன்னா, அவங்க வந்து ஜஸ்பிரீத் பும்ராவை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, அவருக்கு விக்கெட் கொடுக்காம ஆட போகிறாங்களா, இல்லை அவரையும் அடிக்க பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா சிஎஸ்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்மார்ட் டீமு. அவங்களோட மேட்சப்ஸ் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு, டேட்டா யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு நல்லா வருவாங்க. அதனால் வந்து அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, மற்ற பவுலர்ஸ் யார் யாரெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கிறது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் லைனப்பில் நீங்கள் ஜஸ்பிரீத் பும்ராவை தவிர மற்றவங்க எல்லாமே வந்து வீக்கு, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு அந்த மாதிரி தான் தெரியுறாங்க. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 3 மேட்ச்சில் ஆகாஷ் மத்வால் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் ஸ்ரேயாஷ் கோபால் ஆடினார், அவரும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. போன மேட்ச் முகமது நபி நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு. ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு வீக் பவுலிங் லைனப் கிடையாது. அந்த மாதிரி தெரியுது, ஆனால் கிடையாது. சரி. ம், கொஞ்சம் எஃபிஷியன்ட் பவுலிங் லைனப் தான். ஆல்தோ நீங்கள் ஜெரால்டு கோட்ஸே மாதிரி ஒரு பவுலர் வந்து நிறைய ரன்ஸ் போகிறாரு. ஸோ அவருக்கு பதிலாக வேறு யாராவது கொண்டு வருவாங்களான்னு தெரில. ஆனால் மும்பை ஜென்ரலி அவரையே தான் ஆட வைப்பாங்க, நிறைய சான்சஸ் கொடுப்பாங்க சென்னை மாதிரி. ஸோ சிஎஸ்கே பேட்டர்ஸ் வந்து மும்பை பவுலிங் லைனப்போட எப்படி ஆடுறாங்கிறதா இந்த மேட்ச் டிசைட் பண்ண போகுது. ஏன்னா நீங்கள் வந்து மும்பை வந்து ஒரு ரொம்ப ஹை ஸ்கோரிங் கிரவுண்டுங்க. அங்கே வந்து கண்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சிஎஸ்கே பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பத்திரானா வந்து இன்னைக்கு ஆடுவாரான்னு தெரில. அவர் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஏன்னா நீங்கள் வந்து மிடில் ஓவர்ஸில் அவங்களோட ஸ்கோரிங்கை கண்டெயின் பண்ணணும்னா எல்லாருமே அடிக்கிறாங்க. ரோஹித் சர்மாவில் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருமே வந்து ஆமா. அடிச்சுட்டே தான் இருக்காங்க. எல்லாருமே 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடும்போது நீங்கள் விக்கெட்ஸ் எடுத்தால் தான் அது கொஞ்சம் ஸ்லோ பண்ண முடியும்.
அப்படியே விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பத்திரானா மாதிரி ஒரு பவுலர், யார்க்கர் போடுற பவுலர் வேணும். நம்ம பும்ராவே பார்த்துட்டோம். அவர் அந்த லெவல் போடுறது யார்க்கர்ஸ், ஸ்லோவர் ஒன்ஸ் நிறையா நல்லா போடுறாரு. அந்த மாதிரி வந்து ஸ்லோவர் ஒன்ஸ் முஸ்தபிசூர் போட்டாலும் மும்பை மாதிரி விக்கெட்டில் யார்க்கர்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு தேவை. பத்திரானா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அவர் ஆடினாருன்னா நல்லாயிருக்கும் சிஎஸ்கேக்கு. அப்படி இல்லைன்னா ஸ்லோவர் ஒன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து மும்பை பேட் பண்ணாங்கன்னா கண்டெயின் பண்ணுறாங்கிறது இருக்குது. சேஸ் பண்ணாங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்தாகணும். சிஎஸ்கே சேஸ் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே ஒரு போன மேட்ச்சில் பார்த்த மாதிரி 200 பத்தாதுங்க. ஒரு 220 230 இருந்தால் தான் மும்பையை அட்லீஸ்ட் கொஞ்சம் புஷ் பண்ண முடியும் அந்த மும்பையோட பேட்டிங் லைனப்புக்கு. அதனால சிஎஸ்கே வந்து கொஞ்சம் சான்ஸ் எடுத்து தான் ஆடணும். ஓகே. இன்னைக்கு ஏதோ தீபக் சஹர் வர சான்ஸ் இருக்குன்றாங்க. அப்போ வந்தா ஷர்துல் தாக்கூர் வர முடியாதுல்ல? ஆமாம், அவர் இன்ஜுரியில் இருந்தார்ல தீபக் சஹர். ஆமா. அவர் போன மேட்ச் ஆடல, அதனால ஷார்துல் ஆடினாரு. ஆனால் ஷார்துல் நல்லா பவுல் பண்ணியிருந்தாரு. ஆனால் மும்பை மாதிரி விக்கெட்டில் நம்ம பேசியிருக்கோம், கொஞ்சம் அர்லியராக ஸ்விங் ஆகும். அந்த ஸ்விங்கை வந்து யூஸ் பண்ண. உபயோகப்படுத்திக்கிறதுக்கு தீபக் சஹர் மாதிரி ஒரு நல்ல பவுலர் வேணும். அவர் வந்தாருன்னா சிஎஸ்கேக்கு டெஃபினட்டாக அட்வான்டேஜ் தாங்க. இன்னைக்கு கன்ஃபார்மா ஹை ஸ்கோரிங் கேம் தானே இருக்கும், மும்பை வேங்கடே. மும்பை வான்கடே கண்டிப்பாக ரெண்டும் வந்து நல்ல பேட்டிங் லைனப்பு. கண்டிப்பாக ஹை ஸ்கோரிங்காக தான் இருக்கும். ஓகே. ஃபைனலா சிஎஸ்கே மற்றும் மும்பை இதுல பிளேயிங் 11 மற்றும் இம்பாக்ட் பிளேயர்ஸ் எப்படி இருக்க போறாங்க? இம்பாக்ட் பிளேயர் சிஎஸ்கேக்கு வந்து இவர் ஷிவம் துபே தான் ஷிவம் துபே. வருவார் கண்டிப்பாக. மும்பைக்கு வந்து பார்க்கணுங்க, ஒரு சில மேட்சஸ் டெவல் பிரேவர்ஸ் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சில மேட்சஸ் வந்து இவர் திலக் வர்மா கூட ஆட வச்சிருக்காங்க, இல்லைன்னா பவுலர் ஆட வைப்பாங்க. ஸோ அதனால் யார் வராங்கங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மும்பைக்கு. பட் பிளேயிங் லெவனில் பெரிய சேஞ்சஸ் இருக்காது ரெண்டு டீமுக்கும், அன்லஸ் அண்ட் அன்டில் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ஏதாவது இருந்தால் ஒழிய ரெண்டு டீம்ஸ் வந்து அதே டீம்ஸ் தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி நான் சிஎஸ்கேக்கு சொன்ன மாதிரி பத்திரானா இன்ஜுரியிலிருந்து வெளியே வந்துட்டாருன்னா கண்டிப்பாக அவரும் ஆடுவார். தீபக் சஹர் இன்ஜுரியிலிருந்து வந்துட்டாருன்னா அவரும் ஆடுவார். அந்த ரெண்டு சேஞ்சஸ் தவிர பெரிய சேஞ்சஸ் இருக்குமான்னு தெரியல. மும்பை வந்து மோஸ்ட்லி அதே டீம் தான் ஆடுவாங்க. பேட்டர்ஸ் வந்து எல்லாருமே அப்சல்யூட் சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. பவுலர்ஸும் வந்து பெருசாக எதுவும் தப்பு பண்ணலாங்கும் போது அதே டீம் ஆடுறதுக்கு தான் சான்ஸ் நிறையா இருக்குது. ஓகே. சிஎஸ்கேவா மும்பையா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு? மும்பை இருக்கிற ஃபார்மில் மும்பை அவங்களோட ஹோம் கிரவுண்டில் இப்போ அவங்கள பீட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆனால் ஒரு டீம் அவங்கள பீட் பண்ண முடியும்னா அது சிஎஸ்கே தான். ஸோ ரொம்ப க்ளோஸாக தான் போகும் இன்னைக்கு மேட்ச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேட்ச்சு க்ளோஸாக போனாலும் மும்பை ஜெயிக்கிறதுக்கு தான் சான்ஸ் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, பார்ப்போம். வியூஸும் சொல்லட்டும் அவங்களுடைய கருத்தை. நாம வந்து இந்த மேட்சோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நாளைக்கு சந்திப்போம். நன்றி அருண். இப்போ நன்றி ஆனந்தன்.